ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வாழ்க்கை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு வீடியோ பதிஞ்சிருந்தேன். அதை பார்த்த நண்பர்களுக்கு அதோடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதோடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. நம்ம இந்த 5 விஷயம் வருவதற்கு முன்பாக இந்த 5 விஷயத்தை பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படின்ட்டு. ஒன்று உங்களுடைய வாலிபம். உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாலிப பருவத்தை பயன்படுத்திக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதுமை வந்த பிறகு வாலிபத்தில் நான் இதெல்லாம் செய்கிறத தவறிட்டேனேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், அது நல்ல வழியில் நல்ல முறையில் தாராளமாக தர்மம் செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பொருளை யார் யாருக்கெல்லாம் தேவையுடையவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. எப்போ உங்கள்கிட்ட செல்வம் இருக்குதோ அந்த செல்வத்தை நல்ல வழியில் நீங்கள் செலவிடுங்க. ஏழ்மை வந்த பிறகு இப்படிலாம் நான் செஞ்சுருக்கக்கூடாதா சொல்லிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம். நோய் வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கங்க. நோய் வந்த பிறகு ஆரோக்கியமாக இருந்தால் இப்படிலாம் நான் செஞ்சுருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆரோக்கியமான நேரத்திலேயே ஆரோக்கியமான காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, வாழ்க்கையில் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கங்க. அதுக்கு பிறகு பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கடைசியில் நம்மளுக்கு நேரம் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எப்போல்லாம் உங்களுக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் ஓய்வுக்கு பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மரணம் என்பது நிச்சயம். அந்த மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் சுவைச்சே ஆகணும். அப்போது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்காங்கனாக்கா, அந்த மரணம் வருவதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் வெற்றி, மறு உலகத்திலையும் நம்மளுக்கு வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டின இந்த ஹதீஸ் ஹாக்கிம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வரக்கூடிய அடுத்து புதிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.